ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்படி வெளியே நின்று அந்த கழிவு சுத்திகரிக்கப்படுவது போல ராஜாவினிடத்திலிருந்து துஷ்டர்கள் நீக்கப்பட வேண்டும். ஒரு ராஜா இருக்கிறார், அவர் நல்லபடியாக அரசால விரும்பினாலும் கூட இருப்பவர்கள் துஷ்டர்களாய் இருந்தால், தீயவர்களாய் இருக்கும் பொழுது அதனால் அவர்களால் நல்லபடியாக அரசாட்சி செய்ய முடியாது. அந்த சிங்காசனம் நிலைத்திருக்கார். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ராஜாக்கள் தங்கள் கூட இருக்கும் தீயவர்களை எடுத்து விட வேண்டும். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. அன்றாட மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு மிக தெளிவான விரிவான விளக்கங்கள், அதிலேயும் நம்முடைய அன்றாட செயல்களை பற்றின விளக்கங்கள், முக்கியமான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் நமக்கு நீதி ஆலோசனை நீதிமொழிகள் புத்தகத்தில் இருக்கிறது. இந்த புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகளை வாசிக்கும் பொழுது, நம்முடைய இன்றைய வாழ்க்கைக்கு அன்றாடம் நாம் எந்த காரியத்தை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்று மிக விரிவாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை படித்து நாம் தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் செயல்படும் பொழுது பலவித போராட்டங்கள், பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் இல்லாமல் சமாதானமாய் வாழ முடியும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்ற நிலையில்தான் நாம் தவறு செய்து பின்பு அதற்குரிய மன உளைச்சலை நாம் அடைந்து விடுகிறோம். நீதிமொழிகளில் மிகவும் சமாதானமாய் நாம் வாழ்வதற்கு தேவையான நல் ஆலோசனைகள், நல் வாழ்க்கை வழிமுறைகள், இன்றைய நாளுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆலோசனைகளும் இங்கிருக்கிறது. இதை படித்து புரிந்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது நாம் சமாதானமுடன் இருக்கலாம், பாவம் இல்லாமல் பரிசுத்தமாகவும் வாழலாம். எந்தவித இழப்புகளும் நஷ்டங்களும் நம் வாழ்க்கையில் ஏற்படாதபடிக்கு ஞானமாய் நடக்கும் வழிகள் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இருக்கிறது. இதை வாசிப்பது மிக மிக நம் வாழ்க்கையை மிக உயர்ந்ததாகவும் சமாதானம் உள்ளதாகவும் மாற்றும். சகல ஐஸ்வர்யத்தினாலும் நம்மை நிரப்பும். ஞானம் உள்ளவர்களின் உபதேசம் என்னவென்றால், ஞானம் உள்ளவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் என்னவென்று, நியாயத்தில் முகதாட்சண்யம் பார்க்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. அப்படி என்றால் என்ன? நியாயம் விசாரிக்கும் பொழுது, அதாவது ஒரு கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கலாம், அல்லது ஒரு அரசாங்க அதிகாரியா இருக்கலாம், ஒரு சாதாரண அலுவலகத்தில் பணிபுரிகிற அரசாங்க அதிகாரியா இருக்கலாம், அல்லது தேசத்தையே வழி நடத்துகிற முதலமைச்சராகவோ, அல்லது மந்திரிகளாகவோ, அல்லது கலெக்டர்களாகவோ, பிரதம மந்திரியாகவோ, இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் பதவி வகிப்பவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் இங்கு நமக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறார். நியாயம் விசாரிக்கும் பொழுது முகதாட்சண்யம் அவர்கள் பார்க்க கூடாது. இப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களிடத்தில் வரும் வழக்குகளுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதில் அவர்கள் முகதாட்சண்யம் பார்க்க கூடாது. இப்படி இருந்தால் அவர்கள் சிறந்த வாழ்வை சிறந்த முறையில் பதவி வகிக்க முடியும், அரசாங்கம் நல்லபடியாக நடத்த முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி முகதாட்சண்யம் என்றால் என்ன? அவர்கள் ஆளுகை செய்கிற தேசத்தில், அவர்கள் ஆளுகைக்குட்பட்ட அதிகாரிகளின் ஆளுகைக்குட்பட்ட இடத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு சச்சரவு வருகிறது, ஒரு போராட்டம் வருகிறது என்றால் அந்த இடத்தில் அவர்கள் யார் தவறு செய்தார்களோ அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். ஒருவேளை இந்த அதிகாரம் வகிப்பவர்களுக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் அவர்கள் தன்னுடையவர்கள், என்னுடைய உறவினர், என்னுடைய நண்பர், எனக்கும் அவருக்கும் நெருக்கமான ஒரு அன்பு இருக்கிறது, அதனால் நான் அவருக்கு உதவி செய்வேன் என்று தவறு செய்கிறவர்களுக்கு ஆதரவாய் செயல்படக்கூடாது. எவ்வளவுதான் நாம் நேசிக்கும் மனிதராய் இருந்தாலும்
அல்லது நம் உறவினராய் இருந்தாலும் நம் குடும்பத்தினராய் இருந்தாலும் கூட நியாயம் என்று வரும் பொழுது முகதாட்சண்யம் பார்க்காமல் நீதியாய் நியாயம் செய்ய வேண்டும். தவறு செய்திருந்தால் யாராய் இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அதிகாரம் வகிப்பவர்கள் இப்படியே செயல்பட வேண்டும். எந்த விதத்திலும் தனக்கு வேண்டியவர்கள் என்பதற்காக தவறு செய்தவர்களை தண்டிக்காமல் விடுவதோ அல்லது குறைந்த தண்டனை கொடுப்பதோ மிகவும் தவறு. எல்லாருக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும். தனக்கு பிடித்தவர்களாய் இருந்தாலும் தனக்கு பிடிக்காதவர்களாய் இருந்தாலும் அவர்களை நீதியின்படி நியாயமாய் நியாயம் விசாரித்து குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு அதிகாரி செயல்பட்டால், ஒரு ராஜா செயல்பட்டால் அந்த தேசம் முழுவதும் சமாதானமாய் இருக்கும். அந்த ராஜாவுக்கு நற்பெயர் உண்டாகும். அந்த ராஜ்யபாரம் நிலைத்திருக்கும். அந்த ராஜாவுடைய ராஜ்யபாரம் நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவே கர்த்தர் தரும் ஆலோசனையா இருக்கிறது. ஒரு ராஜாவாக இருக்கலாம், ஒரு சின்ன ஊரில் இருக்கிற ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கலாம், ஒரு கலெக்டராக இருக்கலாம், எந்த அதிகாரத்தில் இருப்பவர்களாய் இருந்தாலும், ஒரு நீதிமன்றத்தின் நீதிபதியாய் இருந்தாலும், அவர்கள் யாராய் இருந்தாலும் நீதி விசாரணை என்று வரும் பொழுது முகதாட்சண்யம் பார்க்க கூடாது. நியாயமாய் நீதியாய் நடக்க வேண்டும். யாராய் இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே நீதி ஒரே நியாயம் என்ற இடத்தில் இருக்க வேண்டும். இப்படி பாரபட்சம் பார்க்காமல் நீதியாய் நியாயம் செய்தால் அவர்களுடைய ராஜ்யபாரமும் அவர்களுடைய அதிகாரமும் அவர்களுடைய பதவியும் என்றும் நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவே நீதியாய் இருக்கிறது. இப்படி நீதியாய் நியாயம் செய்யும் பொழுது நற்பெயர் உண்டாகும் அவர்களுக்கு. இப்படி ஒரு அதிகாரம் வகிப்பவர், ஒரு அதிகாரத்தில் இருப்பவர், ஒரு ராஜா ஒரு துன்மார்க்கனை பார்த்து நீ நீதிமான் என்று சொல்லுகிறார் என்றால், ஒருவேளை ஒரு தீயவன் இருக்கிறார், அது பொது ஜனங்களுக்கு தெரியும் யார் தீயவர்கள், எவ்வளவு தீமைகளை இவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்று. அப்படி இருக்க ஒரு ராஜா ஒரு துன்மார்க்கனை பார்த்து இவன் நீதிமான் என்று சொன்னால் அந்த பிரஜைகள் அந்த ராஜாவை வெறுப்பார்கள். அந்த தேசத்தின் ஜனங்கள் அந்த ஆளுகை செய்கிற அந்த ராஜாவை, அதிகாரம் வகிக்கும் அந்த மந்திரியை அவர் வெறுப்பார்கள். ஜனங்கள் வெறுத்து விடுவார்கள். துன்மார்க்கனை பார்த்து நீதிமான் என்று சொன்னால் அந்த ராஜாவை சபிப்பார்கள். அந்த ஜனங்கள் தங்கள் ராஜாவை வெறுத்து விடுவார்கள். அதனால் சாபத்தையும் பெற வேண்டி வரும் அந்த ராஜா, அந்த ஜனங்களின் வெறுப்பையும் சம்பாதிக்க வேண்டி வரும். ஒரு ராஜா அப்படி செய்யாமல், ராஜா அல்லது நீதிபதி அல்லது அதிகாரம் வகிப்பவர் யாரா இருந்தாலும் அப்படி செய்யாமல் ஒரு துன்மார்க்கனை பார்த்து அவனை கடிந்து கொண்டு அவனை கண்டித்து வழி நடத்தினால் அந்த ராஜாவின் மேல் ஆசீர்வாதம் உண்டாகும். ஜனங்கள் அந்த ராஜாவை ஆசீர்வதிப்பார்கள். அவர்கள் மேல் பிரியம் உண்டாகும். அந்த ஜனங்கள் நேசிப்பார்கள் ராஜாவை. இவன் துன்மார்க்கனாய் இருக்கிறான், தனக்கு வேண்டிய மனிதனாய் இருந்தாலும் அந்த மனிதனுக்கு இவ்வளவாய் நீதி செய்கிறாரே இந்த ராஜா என்று அந்த ராஜாவை நேசிப்பார்கள். அந்த ராஜாவை ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அந்த ராஜாவுக்கு கிடைக்கும். ஏனென்றால் அவர் நீதியின் பாதையில் நடப்பதினால். செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன், ஒரு காரியம், ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், இப்படி யாராவது ஒரு கேள்வி கேட்கிறார்கள், ஏதோ ஒரு பிரச்சனை, அதற்காக கேள்வி கேட்கிறார்கள் என்றால் செம்மையான மறுமொழி, ஒரு நல்ல மறுமொழியை கொடுக்கிறவர்கள். ஒரு நல்ல மறுமொழி என்பது ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஞானமான ஒரு பதிலை கொடுத்தால் அந்த பதிலை பெறுகிறவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். நல்ல வார்த்தை கிடைத்தது, நல்ல விஷயமாய் இருக்கிறது என்று மிகவும் சந்தோஷப்பட்டு உற்சாகமாய் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்ற காலத்தில் சரியான பதில் கொடுப்பது மிகவும், ஒரு பிரச்சனைக்கான சரியான பதிலை கொடுக்கும் போது அந்த பதில் கொடுக்கிறவர்கள் மேல் பிரியம் உண்டாகும். எல்லோரும் அவர்களை பாராட்டுவார்கள், நேசிப்பார்கள். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை, அதாவது இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், எந்தெந்த காரியத்தை முதலில் செய்ய வேண்டும், பின்பு செய்ய வேண்டும் என்ற ஒழுங்குமுறை இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலைக்கு சென்று சம்பாதிக்கிற
அந்த ஒரு வாலிப வயதில் இருக்கிற ஒரு மனிதன் பணம் சம்பாதிக்க தொடங்கியதும் அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்? முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால், வேலையை வெளியில் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நல்ல வேலையில் அமர வேண்டும். முதலில் அந்த மனிதன் தன் வருமானத்திற்கான வழியை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நிரந்தரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வேலை நிரந்தரமாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி அதை செய்துவிட்டு அதன் பின்பாக ஒரு வயலை வாங்கலாம். விவசாயத்திற்கான ஒரு நிலங்களை வாங்குவது, நிலங்களை வாங்கி தனக்கென்று வைப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம். ஏனென்றால் வேலைக்கு போய் சம்பாதிக்கும் பொழுது ஒரு முதலீடு, ஒரு பணம் கிடைக்கிறது. அதை நிலங்கள் வாங்கி வயலை வாங்கி அதை விவசாயம் செய்யும் பொழுது அந்த நிலத்தில் வரும் பலனும் தான் சம்பாதித்த அந்த பலனும் இரண்டிற்கும் பலன் உண்டாகிறது. சம்பாதித்த பணம் முடங்கி விடாமல் வயல் வாங்கி விவசாயம் செய்வதனால் அது மீண்டும் வருமானத்தை கொடுக்கிறது. இப்படி செய்துவிட்டு அந்த வயலை ஒழுங்குபடுத்தி விவசாய நிலங்களை வாங்கி பத்திரப்படுத்தி அதிலிருந்து ஒரு வருமானம் வரும்படி செய்து கொண்டு அதன் பின்பாக வீட்டை கட்ட வேண்டும். வீட்டை கட்டுவது கடைசியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வீட்டை கட்டுவதற்காக நாம் செலவழிக்கும் பணமானது திரும்பி வராது. அந்த வீட்டிலிருந்து வருமானம் எதுவும் நமக்கு வரப்போவதில்லை. டெட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்வார்கள். அந்த பணத்தை போட்டால் அதோடு முடங்கி போய்விடும். அதனால் முதலில் ஒரு வேலையை ஒரு மனிதன் நிரந்தரப்படுத்தி கொள்ள வேண்டும். தன் வாழ்க்கையை முறையாக எப்படி நடத்துவது, ஒரு சாதாரண ஒரு நடுத்தர அல்லது ஏழை ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஆலோசனை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலில் ஒரு வேலையை நிரந்தரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் பின்பு அந்த வேலையிலிருந்து வரும் வருமானத்தை, சம்பாதித்த பணத்தை ஒரு வயல் வாங்கி விவசாய நிலங்களை ஏற்படுத்தி அதிலிருந்து வருமானம் வரும்படி செய்ய வேண்டும். அதன் பின்பாக வீடு கட்ட வேண்டும். இப்படி கடைசியாக வீடு கட்டி அதில் குடியிருந்து சமாதானமாய் வாழலாம். அந்த வருமானம் நிரந்தரமாய் இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் எப்படி நாம் செய்கிறோம் என்று பார்த்தால் தலைகீழாக முதலில் வண்டி வாங்குவது, அதற்கு பெட்ரோல் செலவு, பழுது பார்க்கும் செலவு என்று பலவிதமான செலவுகள் செய்து சம்பாதிக்கும் பணம் எல்லாம் அதில் போய்விடும். அதனால் பணம் சேமிப்போ அதிலிருந்து வருமானமோ வராது, குறைந்து போகும். இப்படிப்பட்ட காரியங்கள் இன்று வாலிப பிள்ளைகள் செய்கிறார்கள். இதை சற்று கவனிக்க வேண்டும். வண்டி வாங்கக்கூடாது. முதலில் ஒரு வயல் வாங்கி அதை விவசாய நிலங்களை ஏற்படுத்தி ஒரு வருமானமாக செய்யலாம். அல்லது பட்டணத்தில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், விவசாய நிலங்களில் ஆர்வம் இல்லை என்றால் ஒரு தொழிலில் முதலீடு செய்யலாம். ஒரு வியாபாரத்திலோ எதிலையாவது முதலீடு செய்து அதிலிருந்து வருமானம் வரும்படி ஏற்படுத்தி கொண்டு அதன் பின்பாக வீடுகளை கட்டி அதில் குடியிருந்து அப்படியாக தங்கள் வாழ்க்கையை வழி நடத்தி போக வேண்டும். இப்படி செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் பற்றாக்குறைகள், கடன்கள், இஎம்ஐ இதெல்லாம் இருக்காது. முறைப்படி வாழும் முறைகள் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. புரிந்து கொண்டு, படித்து தெரிந்து கொண்டு கடைபிடித்தால் சுகமாக வாழலாம், சமாதானமாக வாழலாம். கர்த்தர் சகலத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். காற்றையும் தண்ணீரையும் ஆகாரத்தையும் மட்டுமல்ல, சகல விதமான ஞானத்தையும் இந்த வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து படித்து ஏற்றுக்கொண்டு அதை நாம் கடைபிடித்து வாழ்ந்தால் சுகமாய் இருக்கலாம். மன உளைச்சல், டென்ஷன் என்ற வார்த்தைகள் நம் வாழ்க்கைக்கும் அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கும் சம்மதம் இல்லாமல் போகும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சில மனிதர்கள் தீயவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் நமக்கு தீமை செய்திருப்பார்கள். அவர்கள் நமக்கு பொய் சாட்சி சொல்லி ஏதாவது பிரச்சனையில் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி இருப்பார்கள், அல்லது மன உளைச்சலை ஏற்படுத்தி இருப்பார்கள், கெட்ட பெயரை ஏற்படுத்தி இருப்பார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து போகலாம். இப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு தீங்கு செய்திருக்க அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. அதில் நாம் சாட்சி சொல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஏற்கனவே அவர்கள் நமக்காக பொய் சாட்சி சொல்லி நம்மை துன்பப்படுத்தி இருக்கிறார்கள், நமக்கு துன்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டிய நிலை இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பொய் சாட்சி சொல்லி அவர்களை அதே துன்பத்திற்குள் ஆளாக்க நம்மால் முடியும். இப்பொழுது அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்றாலும் நாம் அப்படி செய்யக்கூடாது. பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது. அவர்கள் பொய் சாட்சி சொல்லி
நம்மை துன்பப்படுத்தினார்கள் என்பதற்காக நாமும் பொய் சாட்சி சொல்லி அவன் எனக்கு செய்தது போல நானும் அவனுக்கு செய்வேன் என்று நாம் போய் அதே போல பொய் சாட்சி சொல்லி அவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்த நினைக்க கூடாது. இது மிகவும் தவறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் துன்மார்க்கமாய் நடந்தான், பொய் சாட்சி சொன்னான் என்றாலும் நீ அப்படி செய்யாதே, அவன் செய்தபடியே நீயும் அவனுக்கு செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் நாம் வஞ்சகம் பேசிவிடக் கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் நியாயமாய் நடக்க வேண்டும், உண்மையை சொல்ல வேண்டும். நமக்கு தீமை செய்திருந்தாலும் அவர்களுக்கு நாம் நன்மையை செய்ய வேண்டும், உண்மையை பேச வேண்டும், பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீதியை சரி கட்டுகிறவர் தேவன். அவரவர் செய்த பாவத்திற்கு சரியானபடி நீதி செய்ய கர்த்தர் இருக்கிறார். நாம் போய் அதை எடுக்கக்கூடாது, அந்த வேலையை செய்ய போகக்கூடாது. நமக்கு யார் என்ன செய்திருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நாம் உண்மையை பேசி நீதியாய் நியாயமாய் நடக்க வேண்டும். பிறரை பார்த்து தவறுகளை கற்றுக்கொள்ளக்கூடாது, பின்பற்றக்கூடாது. சோம்பேறியினுடைய வயலையும், ஒரு சோம்பேறி இருக்கிறான், அவனுடைய வயலையும் முட்டாளுடைய திராட்சை தோட்டத்தையும் நான் கடந்து போனேன். அதில் காஞ்சொரியும் முட்செடியும் முளைத்திருந்தது. அது அந்த பூமியை மூடியிருந்தது, வயலையெல்லாம் மூடியிருந்தது என்று சொல்லப்பட்டது. அதாவது ஒரு விவசாய நிலம் நமக்கு இருக்கிறது என்றால் நமக்கு இருக்கும் நிலத்தில் எப்பொழுதும் முட்கள் முளைத்திருக்கும்படியாகவும் அது வீணாய் போயிருக்கும்படியாகவும் விடக்கூடாது. அது தவறு. வேதம் சொல்லுகிறது, ஒரு சோம்பேறிதான் தன் வயலை நிலம் விவசாயம் செய்யாமல் வைத்திருப்பான், முட்செடி முளைத்திருக்கும்படியாக முட்புதராக விட்டு வைத்திருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தன் நிலத்தில் முட்களோடும் களை செடிகளோடும் அது பெருத்திருக்கும்படியாக விட்டு வைக்க கூடாது. நிலங்கள் விவசாய நிலம் இருந்தால் அதை நல்லபடியாக விவசாயம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடமும் நல்லபடியாக விவசாயம் செய்ய வேண்டும். அதை பயிரிடாமல் விட்டு வைக்க கூடாது. அது பாவம், அது தவறு. சோம்பேறி வயல் இருந்தாலும் அதை பயிரிட மாட்டான். முட்டாள் தனக்கு திராட்சை தோட்டம் இருந்தாலும் அதை பராமரிக்காமல் அவன் அதன் பலனை புசிக்காமல் அதை முச்செடி முளைக்கும்படியாக விட்டு விடுவான். ஏனென்றால் அவன் முட்டாள், அறிவில்லாதவன் தான் அப்படி செய்வான். அறிவுள்ளவர்கள் நாம் அப்படி செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வயல் நிலங்கள், திராட்சை தோட்டங்கள் எல்லாவற்றையும் நல்லபடியாக பராமரிக்க வேண்டும், விவசாயம் செய்ய வேண்டும், அதன் பலனை நல்லபடியாக பாதுகாக்க வேண்டும். இதையெல்லாம் பார்த்து சிந்தித்தால் அதிலிருந்து என்ன தெரிகிறது? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு இருக்கட்டும் என்று தூங்கி கொண்டு இருப்பாயா? இந்த காலத்தில் இது மிகவும் சாதாரணமாய் இருக்கிறது. காலையில் எழுந்து, அதாவது தன் நிலத்தை போய் கவனிக்காமல், தன் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் சாப்பிடுவது, தூங்குவது, இப்படியே இருப்பது. குடும்ப பெண்களும் அப்படி இருக்கக்கூடாது, செய்யக்கூடாது. நம் வேலைகளை நாம் செய்ய வேண்டும். இன்றும் பலர் செய்கிற காரியங்கள், அதாவது அந்த காலத்தில் சமையல் வேலை, வீட்டு வேலைகளை செய்தார்கள். ஆண்கள் பெண்கள் எல்லோருமே விவசாய வேலைகளையும் செய்தார்கள். கடின உழைப்பு எல்லோருக்கும் இருக்க வேண்டும். சோம்பேறியாய் இருக்கக்கூடாது. அதாவது டிவி பார்ப்பது, செல்போன் பார்ப்பது, இப்படியாக பொழுதை கழிக்கும் வேலைகள், இப்படியாக பொழுதை கழிக்க கூடாது. தேவையற்ற விதமாய் கழிக்க கூடாது. நாம் எப்பொழுதும் சரியாக நம்முடைய நேரத்தை பயன்படுத்த வேண்டும், நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். அதாவது உழைத்து சம்பாதிக்க ஒருவர் உழைக்கிறார், நமக்கு வேலை இல்லை என்றால் வீட்டின் காரியங்களை முடித்த பின்பு பெண்கள் தங்கள் நேரத்தில் ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும், பல இடங்களுக்கு போக வேண்டும். சோம்பேறியாய் வீட்டில் இருக்கக்கூடாது, மதியீனமாய் இருக்கக்கூடாது. ஏனென்றால் முட்டாளும் சோம்பேறியும் தரித்திரம் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி தூங்கி கொண்டும் சாப்பிட்டு கொண்டும் சுகமாய் டிவி பார்த்து கொண்டும் இப்படியே நான் சந்தோஷமாய் இருக்கிறேன், இன்பமாக வாழப்போகிறேன் என்று ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி செய்தால் தரித்திரம் வரும், குடும்பத்தில் தரித்திரம் பிடிக்கும், பணப்பற்றாக்குறை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு உழைக்க திராணி இருக்கும் போது உழைக்காமல் இருக்கக்கூடாது. ஒரு உடல்நிலை சரியில்லை, பலவீனமாய் இருக்கிறோம் என்றால் அந்த நேரத்தில் ஓய்வெடுக்கலாமே தவிர
உழைக்கும் காலத்தில் ஆரோக்கியமாய் இருக்கும் பொழுது நாம் சோம்பேறியாய் இருக்கக்கூடாது, உழைக்க வேண்டும். எனக்கு வேலை இல்லை என்றால், எந்த வேலையும் இல்லை என்றால் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். வேலை இல்லாததினால் ஊழியம் செய்வதல்ல, கர்த்தருடைய அழைப்பு இருக்கும் பொழுது அந்த ஊழியத்தை செய்கிற பொறுப்பு இருக்கிறது. எந்த மனிதனையும் கர்த்தர் வேலை இல்லாமல் இந்த பூமிக்கு அனுப்பவில்லை. எல்லோருக்கும் வேலையை வைத்துதான் அனுப்பியிருக்கிறார். அவரவர் வேலை என்ன என்பதை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஊழியம் என்பது கட்டாய வேலையாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை செய்தே தீர வேண்டும். வீட்டு வேலைகளையே நாம் செய்து கொண்டோ அல்லது பணம் சம்பாதிப்பதே குறிக்கோளாகவோ இருக்கக்கூடாது. எல்லா மனிதர்களும் ஊழியம் செய்ய வேண்டும். அது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. தம்முடைய சீஷர்களை பார்த்து கர்த்தர் பரமேறி செல்லும் போது அதைதான் சொன்னார். உலகமெங்கும் போய் சகல ஜாதியாரையும் எனக்கு சீஷராக்குங்கள் என்று சொன்னார். ஒருவர் மட்டும் போய், இருவர் மட்டும் போய் என்று சொல்லவில்லை, எல்லோரையும் சொன்னார். அவர் போகும்போது பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேரையும் சொன்னார். கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருக்கிற எல்லோரும் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதே அதன் பொருளாய் இருக்கிறது. விசுவாசித்தவர்களே அங்கு இருந்தார்கள். விசுவாசிக்கிற எல்லோரும், கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட எல்லோரும் ஊழியம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஊழியர்கள் என்று தனி ஒரு குரூப் எல்லாம் இல்லை. எல்லோருக்கும் ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரவர் ஸ்தானத்தில் இருந்து ஊழியம் செய்ய வேண்டும். முழு நேர ஊழியமாயிருந்தால் முழு நேர ஊழியம் செய்ய வேண்டும். அரசாங்க வேலையில் இருந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் அங்கிருந்து ஊழியம் செய்ய வேண்டும். எந்த இடமாய் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஊழியம் என்ற அழைப்பை எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். அதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை என்று வேதம் சொல்கிறது. காரியத்தை மறைப்பது என்று சொன்னால், கர்த்தர் இந்த பூமியை குறித்து பல திட்டங்களை, பல காரியங்களை வைத்திருக்கிறார். எந்தெந்த காலத்தில் என்னென்ன நடக்க வேண்டும், யார் எதை செய்ய வேண்டும், என்னென்ன பொறுப்புகள் இருக்கிறது, ஒவ்வொரு தேசத்திலும் என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதெல்லாம் முக்கியமான பல திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதையெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறார். வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கர்த்தருடைய முதலாம் வருகை அப்படிதான் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல கர்த்தர் வந்தார், வேதத்தை ஆராய்ந்தார்கள், பல காரியங்களை தெரிந்து கொண்டு சாஸ்திரிகள் கர்த்தர் பிறந்ததை அறிந்து நேராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்தார்கள். இது நமக்கு தெரிந்த சரித்திரம் தான். இப்படி காலங்களையும் பிரமாணங்களையும் எல்லாவற்றையும் கர்த்தர் பைபிளில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை சற்று மறைத்து வைத்திருக்கிறார். அது கர்த்தருக்கு மேன்மையான காரியம். ஏனென்றால் வெளிப்படையாக சில காரியங்கள் சொல்லப்படாது, வேதத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஏனென்று வேண்டாம், ஆனால் பல காரியங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை ராஜாக்கள் அதை ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு ராஜாவும் தன் தேசத்தில் என்ன காரியங்கள் நடக்க வேண்டும், தேவ சித்தம் என்ன என்பதை ஆராய்ந்து கண்டுபிடித்து அதை செயல்படுத்த வேண்டும். தேவ சித்தத்தை தீர்க்கதரிசிகளிடம் ஜெபித்து கேட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்துகிற ராஜா ஆசீர்வதிக்கப்படுவார், அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். இதுவே கர்த்தர் தரும் ஆலோசனையா இருக்கிறது. காரியங்களை மறைப்பது கர்த்தருக்கு மேன்மை, அதை ஆராய்ந்து கண்டுபிடித்து செயல்படுத்துவது ராஜாவுக்கு மேன்மை. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயத்தினுடைய ஆழமும் யாராலும் ஆராய்ந்து முடியாது. வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறது என்று நம்மால் இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அது போய்கொண்டே இருக்கிறது. எவ்வளவோ டெலஸ்கோப் வைத்து பார்க்கிறோம், எத்தனையோ காரியங்கள் பார்க்கிறோம். நாம் முதலில் பூமியை பார்த்தோம், அடுத்தது மேகங்களை பார்க்கிறோம். அது வரைக்கும் நம் கண்ணுக்கு தெரிகிறது. அதன் பின்பு இரவில் பார்த்தால் சற்று இன்னும் அதிக தூரம் நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், அந்த பகுதி தெரிகிறது. ஆனால் அது போய்கொண்டே இருக்கிறது. முதலில் சூரிய குடும்பத்தில் நாம் இருக்கிறோம், பூமியில் இருக்கிறோம். அதன் பின்பாக கேலக்சி என்று சொல்லுகிறோம். இந்த பால்வழி மண்டலம், மில்கிவே கேலக்சியில் நாம் இருக்கிறோம். சூரிய குடும்பம் போல பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிற இடம்தான் மில்கிவே கேலக்சி. இந்த மில்கிவே கேலக்சி போல பல ஆயிரக்கணக்கான கேலக்சிகள் இருக்கிற இடம்தான் யூனிவர்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த யூனிவர்ஸ் தான் பெரியது என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால், இப்படிப்பட்ட பலவிதமான யூனிவர்ஸ்கள்
சேர்ந்து இருக்கிறதா. அந்த இடத்திற்கு பேர் மல்டி யூனிவர்ஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மல்டி யூனிவர்ஸ். இப்படி பல யூனிவர்ஸ்கள் சேர்ந்து இருக்கிறதா. இப்படி ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கான கிரகங்கள் எண்ணிக்கை அடங்காத என்றே சொல்லலாம். அவ்வளவு கிரகங்களும் நட்சத்திரங்களும், சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான், நட்சத்திரங்களும் குவிந்து கிடக்கிறது. இதன் உயரத்தை தேடிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் கண்ணால் நம்மால் எல்லையை பார்க்க முடியவில்லை. மனித இனத்தால் வான மண்டலத்தின் எல்லையை நம்மால் பார்க்க முடியவில்லை. அதே போல பூமியின் ஆழத்தை தோண்டி கடைசி வரை பார்க்க வேண்டும் என்று பார்க்க தொடங்கினார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு 2000 அடி போல, அவ்வளவு தூரம் என்று சுமாராக அவர்கள் ஆராய்ந்து கொண்டு போகும்போது அதற்கு மேல் அவர்களால் செல்ல முடியவில்லை. ஒரு மனிதன் செல்லவில்லை. ஒரு சில கருவிகள், கேமராக்கள் போன்றவற்றை அனுப்பி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு, ஐரோப்பா கண்டத்தில் இந்த ஆராய்ச்சி நடைபெற்றது. அந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்குள் சென்ற பின்பு மனிதர்களின் அலறல் சத்தம் கேட்டிருக்கிறது. இது விஞ்ஞான உண்மை. இப்படி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தால் நாம் கண்டுபிடிக்கலாம். இப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த சத்தத்தை கேட்டும் அதற்கு மேல் அந்த கேமராவையும் அவர்களால் அனுப்ப முடியாமல் அதை வெளியே எடுத்து விட்டார்கள். அந்த இடம் ஆராய்ச்சி நிறுத்தப்பட்டது. அதை தான் வேதம் என்று சொல்லுகிறது. வானத்தின் உயரத்தையும் நம்மால் பார்க்க முடியவில்லை, பூமியின் ஆழத்தையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. அதே போல ராஜாக்களின் இருதயத்தையும் நம்மால் ஆராய்ந்து முடியாது. அவர்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்றும் நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. வெள்ளியிடம் இருந்து களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமைகள் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளி இருக்கிறது. வெள்ளி எடுக்கும் போது அதில் களிம்புகள், அழுக்குகள், மற்ற பொருள்கள் எல்லாம் அதில் கலந்திருக்கும். அதை சுத்திகரித்து விட்டால் அந்த சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளியிலிருந்து நாம் நகைகள் செய்யலாம், பாத்திரங்கள் செய்யலாம், நாம் பயன்படுத்தும் பொருள்களை செய்யலாம். அப்படி அதை சுத்திகரித்தால் தான் அதை நாம் பயன்படுத்தும் பொருள்களாக மாற்ற முடியும். அதுபோல ராஜாவின் முன்னிலையில் இருந்து ராஜாவு கூட இருக்கிற துஷ்டர்களை எடுத்து விட்டால் அந்த ராஜாவினுடைய சிங்காசனம் நிலைத்திருக்கும். அந்த ராஜாக்களுடைய துஷ்டர்கள், அவர்கள் கூட இருக்கிற ஒரு ராஜா இருக்கிறார். அவர் நல்லபடியாக அரசால விரும்பினாலும் கூட இருப்பவர்கள் துஷ்டர்களாய் இருந்தால், தீயவர்களாய் இருக்கும் பொழுது அதனால் அவர்களால் நல்லபடியாக அரசாட்சி செய்ய முடியாது. அந்த சிங்காசனம் நிலைத்திருக்கார். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ராஜாக்கள் தங்கள் கூட இருக்கும் தீயவர்களை எடுத்து விட வேண்டும். அவர்களை பக்கத்தில் சேர்க்க கூடாது. நல்ல மனிதர்கள் அங்கு இருக்க வேண்டும். ராஜாக்களுடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த ராஜாசனம் உறுதிப்படும், நிலையாய் நிரந்தரமாய் இருக்கும். அந்த ராஜாவினுடைய அரசாங்கம் நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துஷ்டர்கள் கூட இருந்தால் அந்த ராஜாவையும் வீழ்த்தி விடுவார்கள். அது நிமித்தம் அவருடைய சிங்காசனம் பறிபோகும், ஆட்சி கவிழும். அதனால் துஷ்டர்களை தம்மை விட்டு விலக்கிவிட வேண்டியது ராஜாவுடைய பொறுப்பு. இப்படி வெளியே நின்று அந்த களிம்பு சுத்திகரிக்கப்படுவது போல ராஜாவினிடத்திலிருந்து துஷ்டர்கள் நீக்கப்பட வேண்டும். இதுவே கர்த்தர் தரும் ஆலோசனை. அப்பொழுதே அந்த ராஜா நல்லபடியாக அரசாள முடியும். அந்த ராஜாசனம் நிலைத்திருக்கும். இப்படியாக கர்த்தர் நமக்கு பலவித ஆலோசனைகளை சொல்லுகிறார். ஒரு சாதாரண மனிதனாய் இருந்தாலும் அவனுக்கேற்ற ஆலோசனைகளை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் அழகாக நமக்கு சொல்லி தருகிறது. ஒரு அரசாலும் ராஜாவாய் இருந்தாலும் அவருக்கு தேவையான ஒரு வேத ஞானமாய் எப்படி அரசாள வேண்டும் என்ற முறைமைகள் நமக்கு நீதிமொழிகள் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் முழுவதும் இருக்கிறது. அதை படித்து தெரிந்து கொண்டு நாம் நடக்கும் பொழுது அது நமக்கு செம்மையான வழியை காட்டும். நம் வாழ்க்கை செம்மையா இருக்கும். எல்லாவற்றிலும் வெற்றியும் சமாதானமும் உண்டாயிருக்கும். என்றென்றும் ராஜாசனம் இடைத்திருக்கும். இப்படியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து கடைபிடித்து நடக்கும் பொழுது சகல வாழ்க்கையின் வெற்றிகளையும் நாம் பெறலாம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகள், நம்முடைய அன்றாட செயல்கள் எப்படி இருக்க வேண்டும், எந்த சூழ்நிலையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றின சகல ஆலோசனைகளும் இன்றைக்கு நம் வாழ்க்கைக்கு தேவையான, இந்த காலத்தில் நமக்கு தேவையான ஆலோசனைகள்
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி சற்று கவனிப்போம். முன்பாக வாருங்கள், இந்த இடத்தில் உட்காருங்கள் என்று உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மை அழைத்து உட்கார வைப்பார். தாழ்ந்த இடத்தில் நாம் போய் உட்கார வேண்டும். அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் அழைத்து நம்மை உட்கார வைப்பார்கள். அப்படி செய்யும் பொழுது நமக்கு மேன்மையாய் இருக்கும். இது நாகரிகம். நம்மை நாம் தாழ்த்தி தாழ்ந்த இடத்தில் நிற்க வேண்டும். சாதாரணமாக எல்லோரும் இருக்கும் இடத்தில் இருக்க வேண்டும். நம்மை நாமே உயர்த்தி கொண்டு உயர்ந்த சேரில் போய் உட்காருவதோ, அவர்கள் முன்பாக போய் நிற்பதோ கூடாது. இது நமக்கு கௌரவத்தை தராது. அப்படி நாம் முன்பாக போய் நிற்கிறோம் என்றால், அவர்கள் சற்று போய் பின்பாக நில்லுங்கள் என்று சொன்னால், அப்பொழுது பலர் மத்தியில் நமக்கு அவமானம் உண்டாகும். நாம் தாழ்ந்த இடத்தில் நம்மை நாம் தாழ்த்தி பெருமை கொண்டு முன்பாக போய் நிற்காமல் தாழ்த்தி கடைசியில் நிற்கும் பொழுது நம்மை அவர்கள் முன்னே வா என்று அழைப்பார்கள். அது நமக்கு மேன்மையா இருக்கும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவான் என்ற வார்த்தையின் பொருளும் இதுதான். நாம் எப்பொழுதும் நம்மை தாழ்த்தி தாழ்மை உடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலோசனை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வழக்கு உண்டாயிருந்தால், நமக்கும் இன்னொருவருக்கும் பிரச்சனையா இருந்தால், நாம் நிதானமாய் தெளிவாய் சரியாக எல்லாவற்றையும் திட்டமிட்டு, அதாவது சரியாய் புரிந்து கொண்டு என்ன பேச வேண்டும் என்பதை யோசித்து தெளிவாய் பேச வேண்டும். பதட்டமாய் பேசக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது. நாம் அந்த மனநிலையில் இருக்கக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இல்லாமல் நாம் சமாதானமாய் அமைதியாய் இருக்க வேண்டும். அதாவது தெளிவாய் அந்த வழக்கு அந்த பிரச்சனையை குறித்து புரிந்து கொண்டு என்ன பேச போகிறோம் என்பதை யோசித்துக் கொண்டு பதட்டப்படாமல் போய் பேச வேண்டும். பதட்டத்துடன் நாம் போய் பேசினால் அந்த இடத்தில் நமக்கு வெற்றி கிடைக்காது. அதனால் பல பிரச்சனைகள் உண்டாகும். நம்முடைய அயலான் நமக்கு விரோதமாய் பிரச்சனை ஏற்படுத்துகிறவர்கள் நம்மிடத்தில் கேள்வி கேட்கும் போது நமக்கு சொல்ல புரியாது. அப்பொழுது நமக்கு வெட்கம் உண்டாகும். நம்மை அவமானப்படுத்தி விடுவார்கள். அதனால் பதட்டப்பட்டு நாம் எந்த வேலைக்கும் இறங்கக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவாய் யோசித்து முடிவு செய்து புரிந்து கொண்டு என்ன பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு வழக்காட செல்ல வேண்டும். அது மட்டும் அல்லாமல் இப்படி நமக்கும் இன்னொருவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால், நாம் அவரிடம் பேச போகிறோம், ஒரு காரியத்தை குறித்து நாம் வழக்காட போகிறோம் என்றால், நம் இருவருக்கு மாத்திரம் தெரிய வேண்டும். எல்லோருக்கும் வெளிப்படுத்தக்கூடாது. மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடாது. இதனால் மற்றவர்கள் நம்மை நிந்திக்கவும் நம்மை அவமானப்படுத்தவும் நாமே இடம் கொடுத்து விடுவோம். நமக்கும் இன்னொருவருக்கும் பிரச்சனை என்றால், வழக்காட செல்கிறோம் என்றால், நமக்குள் இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு அந்த காரியத்தை குறித்தும் என்ன பிரச்சனை என்பதை குறித்தும் சொல்லக்கூடாது. அதாவது நம் குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, நம்முடைய எந்த காரியமா இருந்தாலும் சரி, எல்லோரிடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. நமக்குரிய விஷயங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நமக்கு ஒருவரால் பிரச்சனை என்றால் அவர்களிடம் மாத்திரம் பேச வேண்டும். எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு அதனால் பல பிரச்சனைகள் உருவாவதற்கு நாமே வழியை ஏற்படுத்தி விடக்கூடாது. அதனால் அவமானம் உண்டாகும், பிரச்சனை பெரிதாகும், இன்னும் மன உளைச்சல் உண்டாகும். அவமானமும் வரும், கௌரவம் போய்விடும். நமக்குள் ரகசியமாய் ஒருவருக்கொருவர் பேசி முடித்துக் கொள்ள வேண்டும். அதுவே சிறந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு வெள்ளி தட்டை எடுத்து தங்கத்தால் பழங்களை செய்து அதில் வைத்தால் அதில் எவ்வளவு அழகாயிருக்கும். வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட தங்க பழங்கள் அதை பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாய் எவ்வளவு இன்பமாய் இருக்கும். அதாவது அதன் அழகை சொல்ல முடியாது. வெள்ளியின் பளபளப்பு மகா பெரியது. அதில் தங்கத்தில் பழங்களாக செய்து வைத்தால் அதன் பளபளப்பு அதன் சிறப்பு நினைத்து பார்க்கும்போது மிகவும் அழகாய் இருக்கிறது. அதே போல ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை, சரியான நேரத்தில் சில வார்த்தைகளை சரியாக சொல்லுவார்கள். அந்த வார்த்தையும் அப்படி அழகாய் இருக்கிறது. ஏற்ற நேரத்தில் ஒரு வார்த்தை, ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை குறித்த ஒரு நல்ல வார்த்தை சொல்லும் பொழுது அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அவ்வளவு அழகானது அந்த வார்த்தை. வார்த்தை சொல்லுகிறோம் பேசுகிறோம் என்றால் அது இப்பொழுதைக்கு அது தேவையா, எந்த காலத்தில் சொல்லுகிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொல்லுகிறோம் என்பதை எல்லாம் யோசித்து பேச வேண்டும். நாம் பேசும் வார்த்தை என்ன சொல்லுகிறோம் என்று தெரிந்திருக்க வேண்டும். எந்த நேரத்தில் சொல்லுகிறோம் என்று நாம் ஆராய்ந்து செய்ய வேண்டும். எந்த இடத்தில் சொல்லுகிறோம், யாரிடத்தில் சொல்லுகிறோம், இதை பற்றியெல்லாம் யோசித்து பேச வேண்டும்.
ஏற்ற சமயத்தில் சரியான நேரத்தில் இந்த காரியத்திற்கான ஆலோசனை இது என்று சொல்லும் பொழுது அது மிக சிறந்த பலனை கொடுக்கும். நாம் ஒருவரை கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறோம். ஒருவருக்கு புத்தி சொல்ல போகிறோம் என்றால் முதலில் அவர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கேட்கிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்களா என்று முதலில் பார்க்க வேண்டும். இந்த காலத்தில் இந்த குணம் பலரிடத்தில் இருப்பதில்லை, மிகவும் குறைந்து வருகிறது. புத்திமதிகளை கேட்பதை விரும்புவதில்லை. பொதுவாக இப்பொழுது புத்திமதிகளை சொன்னால் அதை கேட்கும் மனம் பலருக்கு இருப்பதில்லை. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் புத்திமதி ஒருவருக்கு சொல்ல போகிறோம் என்றால் அவர்கள் அதை கேட்பார்களா என்று நாம் முதலில் நிதானித்துக் கொள்ள வேண்டும். அதை கேட்டு நடப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு வந்தால் அதன் பின்பு அவர்களை கடிந்து கொண்டு நாம் புத்திமதி சொல்லலாம். அவர்கள் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி இதை இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்தால் இப்படிப்பட்ட தீமைகள் விளையும், இப்படி ஏன் செய்தால் இப்படி செய்யக்கூடாது என்று நாம் கண்டித்து அவர்களை வழி நடத்தலாம். கேட்கிற காது இல்லாதவர்களுக்கு நாம் ஞானமாய் கடிந்து கொள்வதினால் பிரயோஜனம் இல்லை. அப்படி கேட்கிறவர்களுக்கு நாம் ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்வது எப்படிப்பட்டதா இருக்காதாம்? அவர்கள் காதுக்கு அலங்காரமான கடுக்கனாகவும் அபரஞ்சி பூஷணமாகவும் இருக்கிறதாம். அப்படி என்றால் தங்கம், வைரம், வைடூரியம் போன்ற அணிகலன்கள், அதால் செய்யப்பட்ட அணிகலன்களை காதில் போட்டுக் கொள்வது போல, அழகான தோடு போடுவது போல, காதில் மாட்டல் போடுவது போல அலங்காரம் பண்ணி கொள்வதற்கு சமமாய் இருக்கிறதாம். அவ்வளவு அழகாய் இருக்கிறதாம். கேட்கிறவர்களுக்கு, காது கொடுத்து கேட்கிறவர்களுக்கு கடிந்து கொண்டு புத்திமதி சொன்னால் அது அந்த காதுக்கு அலங்காரம் போடுவது போல அழகாக இருக்கும். அதனால் பிரயோஜனம் இருக்கும். அவர்கள் திருந்துவார்கள், மனமாற்றம் உண்டாகும், அதனால் பலன் உண்டாகும். கேட்காதவர்களுக்கு நாம் என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை, அதை சொல்ல தேவையும் இல்லை. ஒரு ஸ்தானாதிபதி இருக்கிறான் என்றால் ஒரு ராஜாவினிடத்தில் ஒரு பிஏ போல முக்கியமான காரியங்களை வேலை செய்கிற, ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிற முக்கியமான அதிபதிகள், ராஜாக்களுக்கு கீழ் வேலை செய்கிற அதிபதிகள் இருப்பார்கள், ஸ்தானாதிபதிகள். அப்படிப்பட்ட உயர்ந்த, அதாவது இந்த காலத்திற்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் மந்திரிகள் என்று சொல்லலாம். மந்திரிகள் இருக்கிறார்கள் ஒரு ராஜாவுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மந்திரி நல்ல மனிதனாய் உண்மை உள்ளவனாய் இருந்தால், உண்மையான ஸ்தானாதிபதி எப்படிப்பட்டவன், ஒரு ராஜாவுக்கு எப்படி இருக்கிறான் என்றால், கோடை காலத்தில் உறைந்த மழை எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கிறானா. அப்படி என்றால் கொளுத்தும் வெயில் காலம், கோடை காலம், அதிக உஷ்ணத்தினால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் ஐஸ்கிரீம் கொடுத்தால், ஐஸை கொண்டு வந்து சாப்பிட கொடுத்தால் எப்படி இருக்கும்? மிகவும் சந்தோஷமா இருக்கும். அது அவ்வளவு குளிர்ச்சியை கொடுக்கும் நமக்கு. அது போல ஒரு ஸ்தானாதிபதி, ஒரு மந்திரி இருக்கிறாராம். உண்மையை பேசி நேர்மையாய் இருக்கிற ஒரு ஸ்தானாதிபதி ராஜாவுக்கு கோடை காலத்தில் கிடைக்கும் பனிக்கட்டியை போல, ஐஸை போல இருக்கிறாராம். அவ்வளவு இதமாக இருக்குமா ராஜாவுக்கு. இதோ என் ஸ்தானாதிபதி, என் மந்திரி இருக்கிறார், இவரிடத்தில் சொன்னால் இந்த காரியத்தை செய்து விடுவார், அவர் உண்மை உள்ளவர், அந்த மந்திரி உண்மையான மனிதன், நேர்மையானவர், அவரிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம் என்று ராஜாவுக்கு மிகவும் இதமாக இருக்குமா. அப்படிப்பட்ட மந்திரிகள், அதிபதிகள் தங்கள் ராஜாவின் மனதை குளிர பண்ணுவார்களாம். அந்த ராஜாவை சந்தோஷப்படுத்தி பார்ப்பார்களாம். இப்படிப்பட்ட குணங்கள் அவர்களுக்கு இருக்குமா. ஒரு வஞ்சனை உள்ள மனிதன் இருக்கிறான். அவனிடத்தில் போய் ஒருவர் உதவி கேட்கிறார், ஏதாவது ஒரு பொருள் வேண்டும் என்று உதவி கேட்கிறார். அப்பொழுது அவன், நான் இதோ கொடுக்கிறேன், நான் நாளை கொடுக்கிறேன் என்று சொல்லுவான். அவன் கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட வஞ்சகமான மனிதன் எதற்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றால், மழை இல்லாத மேகங்களுக்கு சமமாய் இருக்கிறான். மழை மேகம் வந்தும் மழை இல்லாமல் வெறும் மேகமாய் காற்றில் போய் கொண்டிருந்தால், மழை தராத மேகம் போன்ற அது எப்படி பூமியை ஏமாற்றுகிறதோ அது போல விளைச்சல் தர முடியாது. விவசாய நிலங்கள் மழையினால் அது வளம் பெறும், செடி கொடிகள் நன்றாக வளரும். அப்படி இருக்க இந்த மழை பெய்யாத பொழுது பூமி வறண்டு போகும், பலன் தராது. அது போல வஞ்சகமான எண்ணம் உடையவன் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று கொடுக்காமல் இருப்பான். அவனிடத்திலிருந்து எந்த பலனையும்
பெற முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. மழை இல்லாத மேகங்களுக்கும் அடிக்கிற காற்றுக்கும் சரி அதனால் பலன் இருக்காது. அது போல அந்த மனிதனும் இருக்கிறான். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். நீண்ட பொறுமையோடு இருந்தால் பொறுமை தேவை நமக்கு. சில நேரங்களில் சில காரியங்கள் நாம் எதிர்பார்க்கும் பொழுது அந்த காரியங்கள் நடக்காது. அது சிலர் செய்ய மாட்டார்கள், காலம் தாழ்த்துவார்கள், முடியாது என்று சொல்வார்கள். ஆனாலும் நாம் பொறுமையோடு காத்திருந்தால், நாம் காத்து கொண்டிருந்து எதிர்பார்த்து பொறுமையோடு இருந்தால் நிச்சயம் பிரபுவை கூட சம்மதிக்க பண்ணலாம். முடியாது என்று ஒரு சிலர் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் அதை உடனே சரி என்று வந்துவிடக் கூடாது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் பொழுது, பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நிச்சயம் நமக்கு அது கிடைக்கும். பிரபுவை கூட பொறுமையோடு இருந்து சம்மதிக்க செய்யலாம். முடியாது என்று சொன்ன அதிகாரிகள் கூட நாம் பொறுமையோடு இருந்து காத்திருந்தால் நமக்கு செய்வார்கள். பொறுமை தேவை. அவசரப்பட்டு முடிவு செய்யக்கூடாது. ஒரு சிலர் செல்வார்கள், அரசாங்க அலுவலகத்திற்கு செல்வார்கள். இந்த காரியம் நடக்காது, இது செய்ய முடியாது என்று அலுவலர்கள் சொன்னால் உடனே வந்து விடுவார்கள். அப்படி இருக்கக்கூடாது. நாம் மீண்டும் பொறுமையோடு என்ன செய்யலாம், எது செய்யலாம் என்று விவரமாக கேட்கும் பொழுது அவர்கள் அதற்கான வழிகளை சொல்லுவார்கள். அதை செய்யும் போது அந்த காரியத்தை நம்மால் வாய்க்கு பண்ண முடியும். பொறுமை எல்லாவற்றிற்கும் அவசியம். எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு தேவையான காலம் தேவை, அதற்கு ஏற்ற பொறுமை மனதிற்கு தேவை. இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். இனிமையான வார்த்தைகள் எலும்பை கூட நொறுக்கி விடுவான். அப்படி என்றால் நம்முடைய பேச்சை இனிமையாய் இருக்க வேண்டும். கனிவான பேச்சை பேசும் பொழுது நம் குடும்பத்திலும் நம் அலுவலகத்திலும் நாம் எங்கு சென்றாலும் அந்த இடத்தில் நம்மை சேர்ந்தவர்களிடம் இனிமையாய் பேச பழக வேண்டும். இனிய நாவு. அப்படி என்றால் வஞ்சக பேச்சல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டும். வேண்டுமென்று உள்ளத்தில் வஞ்சகத்தை வைத்துக் கொண்டு, கோபம், வெறுப்பு, கசப்பு வைத்துக் கொண்டு சிலர் வஞ்சகமாய் பேசுவார்கள். அப்படி அல்ல. நாம் எப்பொழுதும் கனிவாக எல்லோரிடமும் அன்பாக பழக வேண்டும். சிலர் நம்மை கோபம் ஊட்டினாலும் அவர்களை மன்னித்து நாம் சாந்தமாய் பொறுமையோடு இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் அன்பையே நாம் காட்ட வேண்டும். நம்முடைய மனதிலும் குற்றம் இருக்கக்கூடாது. பகை, விரோதம், கோபங்கள், மாம்சத்தின் கிரியைகள் இருக்கக்கூடாது. இல்லாமல் அன்போடு கனிவோடு பேசும்போது இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். நம்மேல் கோபம் கொண்டு நம்மேல் வெறுப்பையும் கசப்பையும் உமிழ்ந்தவர்கள் கூட நம்மேல் அன்பாய் மாறுவார்கள். எலும்பையும் நொறுக்கக்கூடியது இனிய நாவு. வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். நமக்கு சத்துருவாய் இருந்து செயல்படுகிறவர்களிடத்தில் நாம் அன்பையும் கனிவையும் காட்டும் பொழுது அது நன்மையாய் மாறும். எலும்பை கூட நொறுக்கும் வல்லமை உடையது நம்முடைய வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகள். அதை பயன்படுத்த வேண்டும் என்று வேதம் ஆலோசனை கொடுக்கிறது. தேனை கண்டுபிடித்தாய் ஆனால் அதை மட்டாய் சாப்பிடு என்று கருத்து சொல்லியிருக்கிறாங்க. தேன் நமக்கு கிடைத்ததென்றால் அதை கொஞ்சமாக அளவாக சாப்பிட வேண்டும். அதிகமாய் சாப்பிட்டால் வாந்தி வந்துவிடும், அது ஜீரணம் ஆகாது. அளவோடு சாப்பிட வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேனை குறித்து சொல்லும் பொழுது தேன் மிகவும் அற்புதமான இயற்கையான ஒரு உணவு பொருள். அது மிகவும் உடலுக்கு நல்லது. அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தும் என்று சொல்வார்கள். ஆயிரக்கணக்கான வருடங்கள் கூட பதப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரே பொருள் தேன் தான். அப்படி வைக்கப்பட்டிருக்கிறது. பல வருடங்களாக, ஆயிரக்கணக்கான வருடங்களாக அந்த தேன் அப்படியே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தேன் ஒரு சில மருத்துவ பலனையும் தருகிறது. மிகவும் உடலுக்கு நன்மையானது. அப்படிப்பட்ட தேனை நாம் அதிகமாய் சாப்பிடக்கூடாது, அது ஜீரணமாக. தேவையான அளவு கொஞ்சம் சாப்பிட்டதும் திகட்டும் போது நிறுத்தி விட வேண்டும். கர்த்தரே நமக்கு அந்த சரீரத்தில் அந்த குணத்தை கொடுத்திருக்கிறார், அது ஒரு பலன் என்று. அதாவது நமக்கு தேவையான அளவு சாப்பிட்டதும் நம் வயிறு நிறைந்ததும் போதும் என்று நம் வயிறை தடுக்கும், நம் மனம் தடுக்கும். அதே போல தேன் சாப்பிடும் போது ஓரளவு சாப்பிடலாம், கொஞ்சம் சாப்பிட்டவுடன் போதும் என்று இருக்கும், திகட்டும், அப்பொழுது நிறுத்திவிட வேண்டும். அதுதான் அளவு. நம் சரீரத்திற்கு தேவையான அளவு, அதுவே நம்முடைய உடலே அது அளவிட்டுக் கொள்கிறது. இப்படியாக நம் சரீரத்தின் சொல்படி கேட்டு நாம் சாப்பிட்டாலே ஆரோக்கியமா இருக்கும். நம்முடைய அயலாருக்கு வீட்டுக்கு செல்வது. நம்முடைய அயலார் என்றால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், நம் உறவினர்கள், நம் நண்பர்கள் போன்றவர்கள் அயலார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் வீட்டிற்கு நாம் அடிக்கடி போகக்கூடாது.
அவர்கள் சலித்து போகும்படி செய்யக்கூடாது. அவர்களுக்கென்று பிரைவசி என்று சொல்லுவோம். ஒரு காரியம் இருக்கிறது. தனிமை அவர்களுக்கும் தேவை. அடிக்கடி சென்று அடுத்தவர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. அவர்கள் சலித்து போவார்கள். நம்மேல் வெறுப்பு வந்துவிடும். அதனால் தேவையான பொழுது மட்டும் முக்கியமாக எப்பொழுதாவது ஒரு முறை போனால்தான் அதில் அன்பு நிலைத்திருக்கும். அடிக்கடி அடுத்தவர் வீட்டுக்கு செல்லக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது குறிப்பாக பெண்கள், ஆண்கள் எல்லோருக்குமே இந்த ஆலோசனை மிகவும் பொருந்தும். நாம் எவ்வளவு நண்பர்களாய் இருந்தாலும், எவ்வளவு நெருங்கிய உறவினர்களாய் இருந்தாலும், எப்பொழுதாவது ஒரு முறை சென்றால்தான் அது மரியாதையா இருக்கும். அவர்களுக்கும் தொந்தரவு இருக்காது. நம்மேல் முழு அன்பையும் காட்ட முடியும். நாமும் நம்முடைய காரியங்களை சரியாய் செய்ய வேண்டும். அடிக்கடி நாம் அடுத்தவர் வீட்டுக்கு செல்லக்கூடாது. ஒரு பொய் சாட்சி சொல்லுகிற மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பொய் சாட்சி சொல்லுகிறவன் ஒரு அம்பு போல, ஒரு ஈட்டி போல, அதாவது போர் செய்யும் பொழுது யுத்த களத்தில் பயன்படுத்துகிற ஆயுதம் போல பொய் சாட்சி சொல்லுகிறவன் இருக்கிறானா? அவன் பொய் சொல்லி எதிரியை அழித்து விடுவான், நம்மை அழித்து விடுவான். பொய் சாட்சி சொல்லுகிறவனும் போர் ஆயுதங்களும் ஒன்று, இரண்டும் ஒன்றுதான். அது அழித்து போடும் பிறரை என்று பொருள். பொய் சாட்சி சொல்லுகிறவனோடு சேரக்கூடாது. நாமும் எப்பொழுதும் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. அது பிறரை அழிக்கும். நாம் ஆபத்து காலத்தில் இருக்கிறோம். ஆபத்து நேரத்தில் நாம் துரோகியை நம்பக்கூடாது. அவன் ஏற்கனவே நமக்கு துரோகம் செய்திருக்கிறான். நமக்கு துரோகம் செய்யக்கூடியவன் என்றால் அவனை நம்பக்கூடாது. அவனை நம்புவது எப்படி இருக்கும் என்றால், உடைந்த பல்லுக்கும் சுளுக்கு விழுந்த காடுக்கும் சமமாயிருக்கும். அப்படி என்றால் அவன் மிகுந்த துன்பத்தை கொடுப்பான். ஏற்கனவே ஆபத்தில் நாம் இருக்கிறோம். அந்த ஆபத்து இன்னும் நமக்கு அதிகமாகும். அதிக துன்பத்தை கொடுக்கும். ஆபத்தின் துன்பம் வேறு, இவள் கொடுக்கும் இந்த துரோகி கொடுக்கும் துன்பமும் சேர்ந்து இன்னும் அதிக ஆபத்தை, அதிக துன்பத்தை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது உடைந்த பல், அதாவது பல் இருக்கும் பொழுது, நன்றாக இருக்கும் போது நாம் சாப்பிட உதவுகிறது, பேச உதவுகிறது. உடைந்த பல்லானது ஒரு சிறு பகுதி பல் உடைந்து விட்டது என்றால் நாம் எந்த பொருளையும் சாப்பிட முடியாது. அந்த இடத்தில் மட்டுமல்ல, மொத்தமாகவே சாப்பிட முடியாது. சாதாரணமாக சாப்பிட்டாலும் அந்த சாப்பிடும் உணவு அந்த பல்லில் லேசாக, அந்த உடைந்த பல்லில் பட்டு விட்டால் அது மிகுந்த வலியை கொடுக்கும், சாப்பிடவே விடாது. அதே போல கால் சுளுக்கு விழுந்து விட்டால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அந்த வலியுடைய கால் சுத்தமாக நடக்கவே விடாது, மிகவும் துன்பத்தை கொடுக்கும். அதுபோல துரோகியை ஆபத்தில் நம்பினால் அவன் இருக்கும் ஆபத்திலும் துன்பத்திலும் இன்னும் அதிகப்படுத்தி விடுவான். அதனால் துரோகியை நம்பாதே என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைகள் கர்த்தர் நமக்கு தருகிறார். எவ்வளவு விளக்கமாக புரியும்படியாக கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம், கற்றுக்கொள்வோம். வாழ்க்கையை சரியாக வாழலாம், சந்தோஷமாய் வாழலாம், சமாதானம் உள்ளதாய் எல்லா காரியத்திலும் வெற்றி பெற்றவர்களாக, ஞானம் உடையவர்களாக நாம் வாழலாம். அதிக ஞானத்தை நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு மனிதர் துக்கத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். யாராவது உறவினர்கள் இருப்பார்கள், இறந்திருப்பார்கள், அல்லது ஏதாவது ஒரு துக்கம் நடந்திருக்கு. மிகவும் துக்கத்தில் மனமுடைந்து இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் போய் சோக பாடலை பாடுவது, சோக பாட்டை பாடுவது எப்படி இருக்கும் என்றால், அதாவது பேக்கிங் சோடா இருக்கிறது அல்லவா, அந்த சோடாவில் வினிகரை கலந்தால் அது எப்படி பொங்கி வருமோ அது போல இருக்கிறதாம். அவன் துக்கம் இன்னும் அதிகமாகும். ஏற்கனவே இருக்கிற துக்கம் இன்னும் அதிகமாய் அவனுக்கு பொங்கும். துக்கத்தை மீண்டும் மீண்டும் தூண்டி விடுவது போல ஆகும். அப்படிப்பட்ட சோக பாடல்களை பாடக்கூடாது என்று பொருள். இன்னொரு உதாரணமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது குளிர்ந்த காலத்தில், மிகவும் குளிரான நேரத்தில் ஒருவன் தன் போர்வையை போர்த்து கொண்டு படுத்திருக்கிறான். அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த மனிதனை அவன் போர்வையை விலக்கி விட்டால், ஏற்கனவே நடுங்கிக் கொண்டிருக்கிறான், அவன் போர்வையையும் விலக்கி விட்டால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? இன்னும் அதிகமாய் நடுக்கும். அந்த மனிதனின் துன்பம் இன்னும் பெரிதாய் இருக்கும். அது போல இருக்குமாம் இந்த துக்கத்தில் இருப்பவனுக்கு பாடும் பாடல். துக்கமாய் இருக்கிறவனிடத்தில் போய் பாட்டு பாடக்கூடாது. நம்முடைய சத்துரு பசியாய் இருக்கிறார் என்றால், நமக்கு ஒரு மனிதன் எதிரியாய் இருந்து செயல்படுகிறான், மிகுந்த துன்பத்தை கொடுத்திருக்கிறான். அந்த நிலையில் இருக்கும் பொழுது அவன் பசியோடு இருக்கிறான் என்று தெரிந்தால் அவனுக்கு நாம் ஆகாரம் கொடுக்க வேண்டும்.
அவன் தாகமாய் இருக்கிறான் என்றால் அவனுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் சத்துரு, நமக்கு எதிரி, அவன் நமக்கு அதிக துன்பத்தை கொடுத்திருக்கிறான். அவன் செத்தால் சாகட்டும் என்று விட்டு விடலாம் அல்லவா? அப்படி சொல்லவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அவனுக்கு ஆகாரம் கொடு, அவனுக்கு தண்ணீர், தாகமாயிருந்தால் தண்ணீர் கொடு. இப்படி அவன் துன்பத்தில் இருக்கும் பொழுது, அதாவது இதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் சத்துரு மிகப்பெரிய மோசக்காரனா இருக்கிறான், துன்மார்க்கனா இருக்கிறான், அவனுக்கு பண கஷ்டம் வந்தது என்று நாம் பண உதவி செய்ய போ என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அப்படி செய்ய போக கூடாது, அது தவறு. அவன் பசியோடு இருக்கிறான், தாகமாய் இருக்கிறான், அடிப்படை தேவைகள், அடிப்படை தேவைகள் குறைவுள்ளவர்களுக்கே நாம் எப்பொழுதும் உதவி செய்ய வேண்டும். அதை தான் வேதம் வலியுறுத்துகிறது எல்லா இடத்திலேயும். தாகமாயிருக்கிறவனுக்கு தண்ணீர் கொடு, பசியோடு இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடு, குளிரோடு இருக்கிறவனுக்கு போர்த்தி கொள்ள போர்வை கொடு, இருக்க இடம் கொடு. இப்படி அத்தியாவசிய தேவைகளை தான் நிறைவேற்ற சொல்லி கர்த்தர் எல்லா இடத்திலும் சொல்லி இருக்கிறார். அதை விட்டு கல்லூரியில் படிப்பதற்கு பணம் கட்டுவதற்கு பணம் வேண்டும் கொடு, பள்ளியில் கான்வென்டில் படிப்பதற்கு பணம் கட்ட வேண்டும், அதற்கு உதவி செய் என்றெல்லாம் சொல்லவில்லை. நாம் உதவி என்று சொல்லும் போது பசிக்கு சாப்பாடு, தாகத்திற்கு தண்ணீர், குளிருக்கு போர்வை, ஒரு உடல்நிலை முடியாமல் இருந்தால் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உதவி செய்யலாம். அல்லது முதியோர்களாய் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சரீர பிரகாரமான உதவிகள், ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள், ஒரு உதவி தேவைப்படுகிறது, போய் நாம் செய்து கொடுக்கலாம். இப்படிதான் அடிப்படை தேவைகளுக்கு உதவ வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கும் அவர்களுடைய ஆடம்பர செலவுகளுக்கும் நீ உதவி செய் என்று சொல்லவில்லை. அதிகமான மக்கள் உதவி என்பதை தவறாக புரிந்து கொண்டு எல்லாவற்றிற்கும் உதவி செய்வது, பின்பு பிரச்சனை என்று வரும்பொழுது ஐயோ நான் ஏமாந்து போனேனே என்று கிறிஸ்தவர்களே இப்படி இருப்பது. முதலில் வேதத்தை நன்கு தியானித்து புரிந்து கொண்டு கர்த்தர் சொல்லும் ஆழங்களை தெரிந்து கொண்டு அதன் பின்பு செயல்பட வேண்டும். உதவி என்பது அடிப்படை தேவைகளுக்கு செய்வதை தவிர ஆடம்பர செலவுகளுக்கு அல்ல. நான் ஒரு நிலம் வாங்குகிறேன், அதற்கு எனக்கு 5 லட்சம் குறைவுபடுகிறது, அந்த பணத்தை கொடு என்று கேட்டால் உடனே ஒருத்தருக்கு கொடுத்து விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லவில்லை. அது அல்ல. நம்பி நீ கொடுத்து விடு, ஐயோ நான் நம்பி கொடுத்தேனே, நாளை என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று புலம்பிக் கொண்டிரு என்று சொல்லவில்லை. புரிந்து கொண்டு நடப்போம். அடிப்படை தேவைகள், அன்றாட காரியங்களுக்கு ஒருவர் கஷ்டப்படும் போது, உணவு, தாகம் போன்ற காரியங்களுக்கு, பசி, தாகம், குளிர் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு தேவையான, அதற்கே குறைவுபட்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு தான் நாம் உதவி செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு தேவையில்லை. அப்படி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு தேடி போய் உதவி செய்வோம். அதுவே கர்த்தர் சொல்லும் உதவியா இருக்கிறது. புரிந்து கொண்டு நடப்போம். அப்படி நம் சத்துரு பசியோடு இருக்கும் போது ஆகாரம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து அவர்கள் தேவையை நிறைவாக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா? அவர்கள் தலையில் அக்கினி தழலை குவிப்பது போல் இருக்குமா? அவர்கள் நம்மை அழிக்க நினைத்தார்கள், நாம் அவர்களை காப்பாற்ற நினைக்கிறோம். உணவுக்கே கஷ்டப்படுகிற நிலை, தாகத்திற்கு கஷ்டப்படுகிற நிலையில் இருப்பவர்களை ஓடி போய் நாம் உதவி செய்யும் போது அவர்கள் மனம் சிக்குநுராய் உடையும். நான் இவனை அல்லவா அழிக்க நினைத்தேன், அவன் வந்து என்னை காப்பாற்றுகிறானே என்று அவன் மனம் உடையும். அவன் தலையில் நெருப்பை குவிப்பது போல இந்த செயல் இருக்குமா? கர்த்தரோ நம்மை பார்த்து ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நாமும் கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தரை அறியாத காலத்தில் எத்தனையோ தவறுகளை செய்திருக்கிறோம். நாம் சத்துருவாய் செயல்பட்டிருக்கிறோம் கர்த்தருக்கு. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இன்று வரை எவ்வளவோ காரியங்களை கர்த்தருக்கு கோபம் ஊட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை மன்னித்து காத்து வருகிறார். அதே மன்னிக்கும் குணம் நம்மிடத்தில் இருந்தால்தான் கர்த்தர் நம்மை மன்னிப்பார். நம்மை மன்னித்து நம்மை நித்திய ஜீவனில் சேர்த்து தருவார். அந்த மன்னிக்கும் குணத்தையும் நாம் கற்றுக்கொள்ளவே கர்த்தர் இந்த ஆலோசனைகளை நமக்கு தருகிறார். வட காற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் காட்டும். வடக்கே இருந்து வருகிற காற்று மழையை தரும். இது இயற்கை, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. இயற்கை சார்ந்த ஒரு அறிவான செய்தி இது. வடக்கிலிருந்து வரும் காற்றானது மழையை கொண்டு வரும். அதே போல புறம் கூறுகிற நாவு கோப முகத்தை பிறப்பிக்கும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், நம் அயலாரா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், யாராவது நம்ம இடத்தில் கோபமாய் நடந்து கொண்டால் யாரோ அவருக்கு புறங்கூறி இருக்கிறார் என்று பொருள். புறங்கூறுதல் கோப முகத்தை பிறப்பிக்கும். புறங்கூறுகிறவர்களின் வார்த்தையை கேட்கிறவர்கள் கோபம் உண்டு நம்மிடத்தில் கோபமாய் நடந்து கொள்வார்கள். யாராவது நம்மிடத்தில் கோபமாய் நடந்து கொண்டார்கள் என்றால்
யாராவது புறம் கூறி இருந்தாலும் அப்படி நடக்கும். இதைதான் வேதம் சொல்லுகிறது. புறங்கூறுதல் செய்வதும் கூடாது, அப்படி புறங்கூறுதலை கேட்கவும் கூடாது. அது நம் நிம்மதியை கெடுத்துவிடும், சமாதானத்தை கெடுத்துவிடும். புரிந்து கொண்டு நடக்கும். சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை காட்டிலும், ஒரு சண்டை போடுகிற ஒரு பெண் இருக்கிறார் என்றால் அந்த பெண்ணின் வீட்டில் மிக பெரிய வீட்டில் குடியிருப்பதை விட, வீட்டில் மேல் ஒரு சண்டை போடும் மனைவியோடு பெரிய வீட்டில் குடியிருப்பதை விட வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். அப்படி என்றால் அப்படிப்பட்டவர்களோடு பெரிய வீட்டில் இருப்பதை விட ஒரு மூலையிலேயே தங்கிவிடலாம். அது சுத்தமாக நிம்மதியை கெடுத்துவிடும். அதாவது சமாதானம் தான் முக்கியம். சிறிய குடும்பமாய் அதிக வசதி தேவையில்லை. ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிற சிறிய வீடு, சின்ன குடும்பமாய் இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அன்பாக சமாதானமாக வாழும் வாழ்க்கையே சிறந்தது. பெரிய பணக்காரர்களாய் இருந்து சண்டையோடும் சச்சரவோடும் வாழ்வதை விட அன்போடும் சமாதானத்தோடும் குடிசை வீட்டில் வாழும் இன்பமே பெரியது, அதுவே சிறந்தது என்று வேதம் சொல்கிறது. நாம் மிகுந்த தாகத்தோடு விடாய்த்து போய் இருக்கிறோம், தண்ணீர் இல்லாமல் நீண்ட நேரம் தாகமாய் இருக்கிறோம் என்றால், அந்த நிலையில் இருக்கும் பொழுது தண்ணீர் கிடைத்தால், குளிர்ச்சியான தண்ணீர் கிடைத்தால், அந்த தாகம் எல்லாம் தீர்ந்து நாம் எப்படி புதுபலன் அடைந்தது போல் நாம் இருப்போமோ, அது போல தூர தேசத்திலிருந்து வரும் நல்ல செய்தி இருக்கிறது. தூரத்திலிருந்து வரும் நல்ல செய்தியானது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். நற்செய்தி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அது புது பலனை கொடுக்கும். அது மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நம் மனதில். நீதிமானை தள்ளாட விடக்கூடாது, நீதிமானை துன்புறுத்தி தள்ளாட விடக்கூடாது என்பதே இதன் பொருள். அதாவது துன்மார்க்கனுக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுமைக்கும் ஒப்பா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மலையிலிருந்து பாறையிலிருந்து தண்ணீர் வரும், அந்த ஊற்று நீரும் கெட்டு போனதென்றால் அதனால் என்ன பிரயோஜனம்? பயன்படுத்த முடியாது. அது மிகுந்த நஷ்டம் நமக்கு. அந்த தண்ணீர் நல்ல தண்ணீரா இருக்கும், பாறையிலிருந்து வரும் சுனை நீர். அது நல்ல தண்ணீரா இல்லாத பொழுது அது நமக்கு கெட்டு போனதானால் பிரயோஜனப்படாது, குடிக்க முடியாது. அது போலவும் கலங்கின கிணற்று நீரை, கிணற்று நீர் இருக்கிறது, அது கலங்கி போயிருந்தால், தெளிவாய் இருந்தால் தான் அதை எடுத்து பயன்படுத்த முடியும். கலங்கி போயிருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அது போலதான் துன்மார்க்கனுக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவதும் இருக்கிறது. நீதிமானை தள்ளாட விடக்கூடாது, நீதிமானை துன்பப்படுத்த கூடாது. ஒருவேளை துன்மார்க்கன் நீதிமானை துன்பப்படுத்தினான் என்றால் அதனால் மிகுந்த நஷ்டத்தை துன்மார்க்கன் ஏற்படுத்திக் கொள்வான். அவன் மிகுந்த நஷ்டம் அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேனை அதிகமாய் சாப்பிடுவது நல்லதல்ல, அளவோடு சாப்பிட வேண்டும். அளவுக்கு அதிகமாய், தேன் இனிப்பானது மிகவும் நல்லதுதான், ஆனால் அதற்கு ஒரு அளவு இருக்கிறது. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தான் சாப்பிட வேண்டும். அதிகமாய் சாப்பிடுவது நம் உடலை பாதிக்கும். அது போல தற்புகழ்ச்சியையும் நாடக்கூடாது, நம்மை நாமே புகழ்ந்து கொள்ளக்கூடாது. அதுவும் தவறு, அதுவும் நமக்கு கெடுதல். அது கர்த்தருக்கு பிடிக்காது, அருவருப்பானது. தற்புகழ்ச்சியை விரும்பக்கூடாது, நம்மை நாமே புகழ்ந்து கொண்டிருக்க கூடாது. நான் இப்படி செய்வேன், நான் அப்படி செய்வேன், நான் என்னை பார்த்தாயா, என் பிள்ளையை பார்த்தாயா என்று தற்புகழ்ச்சி பேசக்கூடாது. தன்னை பற்றியே தானே பேசக்கூடாது, பிறர் பேச வாழ வேண்டும். தன் ஆவியை அடக்காத மனிதன், ஒரு மனிதன் தன் ஆவியை அடக்கவில்லை என்றால் தனக்கு தோன்றியதெல்லாம் செய்வது, தான் நினைப்பதையெல்லாம் செய்வது, இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, யோசிப்பதில்லை. இதை இப்படி செய்யலாமா வேண்டாமா என்ற எந்த யோசனையும் இல்லாமல் தனக்கு தோன்றியதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவனே தன் ஆவியை அடக்காதவன். தன் மனதிற்கு என்ன தோன்றியதோ அதெல்லாம் பேசுவது, தனக்கு என்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் செய்வது. இப்படி தன் ஆவியை அடக்காத மனிதன் காம்பவுண்ட் சுவர், மதில் சுவர் இடிந்த பட்டணம் போல் இருக்கிறானாம். அவனுக்கு ஆபத்து வரும் என்று பொருள். அவனுடைய பாதுகாப்பு அவனை விட்டு போய்விட்டது. ஆவியை அடக்குவதே நமக்கு பாதுகாப்பு. நாம் எதை செய்ய வேண்டும், எதை பேச வேண்டும், என்ன நினைக்க வேண்டும் என்பதை நாம் அடக்கி ஆண்டு நம் மனதை கொண்டு செல்ல வேண்டும். நம் நினைப்பதையெல்லாம் செய்யக்கூடாது, நினைப்பதையெல்லாம் பேசக்கூடாது. எது சரி எது தவறு என்பதை யோசித்து செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பாதுகாப்பாய் இருக்க முடியும். இப்படியாக கர்த்தர் நமக்கு மிகுந்த ஆலோசனைகளை தருகிறார். இப்படிப்பட்ட ஆலோசனைகளின் மூலம் நம் வாழ்க்கை சீர்படும், சிறந்ததாய் இருக்கும், சமாதானமாய் இருக்கும், சந்தோஷமாய் இருக்கும்,
பரிசுத்தமாய் இருக்கும், நீதியாய் இருக்கும், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு சென்று சேர வழியாய் இருக்கும். இதை படிப்போம், கற்றுக்கொள்வோம், அதன்படி வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.